பண்றீங்கோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பலாப்பழம் சாப்பிடலாம். பலாப்பழம் அறுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த பலாப்பழத்தை முதல்ல வாங்கிட்டு வரணும். தேங்காய் எண்ணெயை கை ஃபுல்லாக தடவிக்கணும். நான் அப்படி தான் தடவிக்கிட்டேன், இல்லைன்னா பிசு பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த பலாப்பழத்தை என்ன கடையில் வாங்கிட்டு இருந்தியா இல்லை ஏதாவது ரோட்டில் கீழே போட்டுருந்தாங்கன்னு தூக்கிட்டு வந்தியா? அடிபட்டுருக்கு. அந்த சந்தையில் இது ஃபுல்லாகவே 50 ரூபான்னு தான் கொடுத்தாங்க. இது என்ன இந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சோண்டு அடிபட்ட மாதிரி இருக்கும். உள்ள அறுக்கிறோம் பாருங்க, எப்படி சூப்பராக இருக்கும் பாருங்க. இது என்னமோ வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியல, என்னமோ குப்பையில் கடந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. பார்க்கலாம் உள்ள சொலை இருக்குதா இல்லை எல்லாம் அழுகி போயிருக்குதா. இதுதான் அருங்கலை நீங்கள் வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு அறுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்கிட்டு வந்தே இல்லை அரு, அப்போ தான் அதோட கஷ்டம் என்னான்னு தெரியும். அப்போ தான் இன்னொரு நாளைக்கு வாங்க மாட்டேன். கஷ்டப்பட்டாலாவது பலாப்பழம் நான் சாப்பிட்ருவேன், தெரியுமா? ஒன்று சாப்பிடணும் பிடிச்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் சாப்பிடுவேன். அதுதான் உடம்பு அப்படியே இழைச்சிக்கிட்டே போறியா? இதெல்லாம் இழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதை பிடிச்சிலுங்க. வீட்டில் மிச்சமாக இருக்குல்ல, எல்லாரும் சாப்பிட்டது போக ஒரு இட்லி மிச்சம், ஒரு சப்பாத்தி மிச்சம், அப்புறம் கொஞ்சோண்டு சோறு மிச்சமாக இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு தான் என் உடம்பு இப்படி ஆச்சு. மிச்சமாகறத நீ திங்கிற, கெட்டு போகிற மாதிரி இருக்கிறது எனக்கு கொடுத்துட்ற, அப்புறம் எங்கே இருக்கும்? வெளியில் கொஞ்சம் அதுவும் மாதிரி இருந்துச்சு, உள்ள கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கு. உள்ள நல்லா இருக்கு. பலாப்பழம் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா? வாங்கி சாப்பிட்டீங்களா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள். 50 ரூபா தான், பரவாயில்ல இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அழுகி போய் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு வெளியில், ஆனால் பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் தெரியும். உள்ள நல்லா இருக்கு. சொலையேடு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இது என்ன அழுகி போயிருக்கா? அழுகி போன பக்கம் பிடிச்சிருக்கிறீங்க. சரி, இதையும் 2ஆக பழந்துக்கலாம். பிடிங்க, இப்படி பிடிங்க, கத்தியை பிடிக்கிறீங்க. இப்படிதான் பலாப்பழத்தை இருக்கணும். இல்லை நீங்கள் இருப்பீங்க, எல்லார் வீட்லையும் ஆம்பளைங்க இருப்பாங்க, இங்கே நான் தான் அறுத்துக்கிறேன். எனக்கு வேணாம், நீயே அறுத்து நீயே எல்லாத்தையும் சாப்பிடு. உங்களுக்கு கொடுக்காம வயிறு வலிக்காது. எல்லாத்தையும் கொடுக்காம தின்னு தான் உடம்பு ஏறி போயிருக்கு. வேற கொடுக்காம சாப்பிட்டதே இல்லை நீ. பிடிங்க, எடுத்து இங்கே பிடிங்க. முதல்ல அறுத்ததை எடு, எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் எப்போ தான் சொலை எடுக்கிறோம்? சொலை எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்படி எடுத்தாதான் இதை எடுக்க முடியும், எதை பழத்தை எடுக்க முடியும். உங்கள் கையிலையும் என்ன தடவுங்க. சந்தைக்கு எத்தனை மணிக்கு போனோன்னு தெரியுமா? சந்தைக்கு ஒரு நைட்டு 8 மணிக்கு போனோம். ஏன் 8 மணிக்கு போனோம்? அப்போ தான் கடையிலலாம் தூக்கி போட்டது மீதி இருக்கும், எடுத்துகிட்டு வரலான்ட்டு போனோம். அவன் எப்படியும் அதை தூக்கிட்டு மறுபடியும் அவன் கொண்டு போகணும். சரி, நம்ம போனோம்னா ஏதோ இந்த மாதிரி இருக்கிறத ஏதோ கம்மி விலைக்கு கொடுத்துருவான், அதனால் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு. மணி எத்தனை? 8 மணிக்கு போயிருக்கோம் இன்னைக்கு. இப்படியெல்லாம் கேவலப்படுத்தாதீங்க, நம்ம பட்ஜெட்டுக்கு அதுதான் தாங்கும், அதனால் போயிட்டோம். 8 மணிக்கு ஏன் போனோம்? அப்போ தான் அவங்க தூக்கி எறிவாங்க காய்கறி எல்லாம், அதை எடுத்துகிட்டு வரலான்ட்டு. வேலைக்கு போன இடத்துல ஓட்டி வச்சாங்க. ஓட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 7:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே சந்தைக்கு போனதுனால இந்த பழம் எனக்கு ஃபுல்லாகவே 50 ரூபாய்க்கு கிடச்சிது. அவ்வளோதான், அவங்க கிளம்புற ஸ்டேஜில் இருந்தான். இதை யார் தூக்கிட்டு போகிறதுன்னு கொடுத்துருக்கோம். பரவாயில்ல, ஒரு வழியா லேட்டாக போனதும் நல்லதுக்கு தான். அப்படியும் இருக்குது, இப்படியும் இருக்குது. சரி, முதல்ல எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 1/2 கிலோ பலாப்பழமே 50 ரூபாய்க்கு விற்பாங்க. இவ்வளோ பெரிய பலாப்பழம் சூப்பராக இருக்குது பாருங்க. சாப்பிட்டா தானே தெரியும் அது சூப்பராக இருக்கா எப்படி. இதில் இந்த மாதிரி இருந்தாலே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் சாப்பிட்றேன், நல்லா இருக்கா என்னன்னு பாருங்க. நீ சாப்பிடுவ, நல்லா இருக்கா இல்லையான்னு யார் பார்க்கறது?
சூப்பரா இருக்குது அப்படின்னு வாயில் சொன்னால் போதுமா? இவ்வளோ பெரிய பலாப்பழம் யார் தருவா? இது என்னமோ நீ வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. என்னமோ தூக்கி எறிஞ்சிட்டு போனதை எடுத்துகிட்டு வந்த மாதிரி தெரியும். காசு கொடுத்து கடையில் ஆட்டோக்காரன் வச்சுக்கிட்டு இருந்தான். கடையில் காசு கொடுத்தது நீங்கள் தூக்கி எறிஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிந்தது. நாங்கள் பலாப்பழத்தை சாப்பிட போகிறோம். இதெல்லாம் காமிங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. சூப்பர் பழமாக இருக்குது. ஏதோ பாதியாவது தேரும்னு தான் நினைக்கிறேன். இதுலேயும் எல்லாம் நல்ல பழமாக தான் இருக்குது. சரி, நாங்கள் இன்றைக்கி பலாப்பழத்தை சாப்பிட்றோம். இன்னொரு நாள் வேறு ஏதாவது சாப்பிட்றப்ப வீடியோ போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் அறுத்தாச்சு. பாதி பழம் மட்டும்தான் அறுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. வெளியில் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இல்லை, ஆனால் உள்ளே அறுத்து பார்த்தா சூப்பராக இருக்குது. இந்த பழம் மட்டுமே 50 ரூபா சொல்லுவாங்க, அரை கிலோ. இன்னும் பாருங்கள் பாதி பழம் அங்கே இருக்குது. இதை வந்து நாளைக்கு அறுக்கலாம். அதனால் வெளியே அழுகுன மாதிரி இருக்குதுன்னு யாரும் வாங்காமல் விட்டுறாதீங்க. உள்ளே சூப்பர் பழமாக இருக்குது. நமக்கு 50 ரூபாய்க்கு எவ்வளவோ பரவாயில்ல. இந்த மாதிரி கிடச்சா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. எங்களை மாதிரி ஏழைங்களாக இருந்தால் இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடுவீங்க. பணக்காரங்களாக இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷான பழம் தான் வாங்கி சாப்பிடுவீங்க. உண்மை தானேங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொல்கிறது உண்மை தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DJSH Vlog ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.